வாங்க தெரிஞ்சுக்கலாம்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி நீடில். ஸோ பீட்ஸ் அண்ட் ஜர்தோசிக்கு நீங்கள் அயன் நீடில், பாம்பே நீடிலும் யூஸ் பண்ணலாம், உடன் நீடிலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உடன் நீடில் தான். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே 2-3 நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். அப்போ தான் ஒரு நீடில் உடைஞ்சாலும் இன்னொன்று யூஸ் பண்ண முடியும். இப்போ அயன் நீடில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த அயன் நீடிலில் இந்த திக்னஸ் வந்து போக 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 கொஞ்சம் பெருசாக வருது பாருங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம பீட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம வந்து பீட்ஸ் கோக்க முடியும். ஜர்தோசியாக இருந்தால் இதில் பாதி வரைக்குமே தான் கோக்க முடியும். பட் உடன் நீடில் அப்படிங்கும்போது உடன் நீடிலில் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெலிசு தன்மை வந்து இதுலேருந்து இது வரைக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் போக போக ஏறிக்கிட்டே வரும். மெலிசு வந்து குறைஞ்சிட்டே போய் திக்னஸ் அதிகமாக இருக்கும். இங்கே ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் பீட்ஸ் லோட் பண்ணாலும் என்ன பண்ணலாம், இதுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே லோட் பண்ணலாம். ஜர்தோசியாக இருந்தாலும் இதுலேருந்து இது வரைக்குமே நீங்கள் லோட் பண்ணலாம். பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நம்ம வேகமாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து உடஞ்சிரும் உடன் நீடில் உங்களுக்கு. ஓகேங்களா, அது உடையாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் உடன் நீடில் நீங்கள் எப்போவுமே செக் பண்ணும்போது, இப்போ இந்த 2 நீடிலையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சி கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா அது மொட்டையாக இருக்கும். அப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த நீடில் வந்து எனக்கு வேஸ்ட்டு. இந்த மாதிரி அந்த ஹூக்கு வளைஞ்சிருக்க நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணும்போது தான் த்ரெட்டு வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். தேங்க்யூ.